இந்த நாளிலும் கூட என் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்பார். அதுதான் இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு. என் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்பார். அப்படி என்றால் என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இவ்வளவு நாளும் ஒருவேளை நம்ம இருதயத்தில் ஐயோ நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரலையே, ஒரு வேலை கிடைக்கல, இன்னும் கடன் மாறையில, இன்னும் இந்த வியாதி மாறலை, அப்படி என்கிற ஏதோ ஒரு துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற ஒரு தேவன். ஜெபம் கேட்டால்தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும். ஜெபம் கேட்கப்பட்டால்தான் நம்ம குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். ஜெபம் கேட்கப்பட்டாதான் நம்ம காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்தால், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இது சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை அதில் எழுதியிருக்கிறான். என் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டார். சங்கீதக்காரனாகிய அவனுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது, பல போராட்டங்கள் இருந்தது, இனி இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான். இயேசுவானவர் அவனிடத்தில் கடந்து வந்து அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபிக்கிற இடத்திலே இயேசு வந்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். நாம் ஜெபிக்கிற இடத்திலே இயேசு நமக்கு அருகாமையில கடந்து வந்து நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஒருவேளை நீங்கள் வேலைக்காக ஜெபித்து கொண்டிருந்தால் வேலைக்கான வழிகளை ஆண்டவர் திறப்பார். ஒரு திருமண காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் திருமண காரியத்திலே கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படும். நம்ம இவ்வளவு நாள் இந்த இடத்திலே அந்த டினாளுக்கு திருமண காரியமாய் ஜெபிச்சோம், ஒரு குறையும் இல்லை. எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். ஒரு மழை இல்லாமல் திருமண காரியத்தை ஆசீர்வதித்தார். பண தேவைகளை எல்லாம் கர்த்தர் அந்த நாளிலே கர்த்தர் சந்தித்தார். இன்னும் பொருட்கள் அந்த உணவு காரியங்களில் கூட தேவன் கவனமாய் இருந்தார். எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருந்ததை பார்த்தோம். ஒரு ராஜா வீட்டில் நடக்கிற கல்யாணம் மாதிரி அந்த கல்யாணமே ரொம்ப ஆச்சரியமாய் எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தேவ மனிதர் கூட சொன்னார், நான் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த சர்ச்சில் காலையில் நடக்கிற திருமணத்தில் இவ்வளவு கூட்டம் நான் இந்த கல்யாணத்தில் தான் பார்க்குறேன்னு எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தேவ மனிதர் சொன்னார். அப்படி பார்க்கும்போது எல்லாரும் அந்த மகளை நேசித்து அந்த திருமண நாளிலே அந்த ஆலயத்திலேயே காலையிலே கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப ஜெபம் கேட்கப்பட்டது தான் இதற்கு ஒரு காரணமாக நான் நினைத்து கொள்ளுகிறேன். அப்படி ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய சமூகத்தில் வரும்போது, சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். அப்ப கூப்பிடுதலை கேட்க காரணம் என்ன? அதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமையா காத்திருக்கணும். ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வர்றது வரையிலும், ஆண்டவரிடத்திலிருந்து உதவிகள் வருகிறது வரையிலும், ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருகிறது வரையிலும் பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஜெபத்துல பொறுமை இல்லை, ஆராதனையில பொறுமை இல்லை, எந்த காரியங்களிலேயும் அவங்களுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறோம். பொறுமை இல்லை. நம்ம பொறுமையோடு காத்திருந்தால் தேவன் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமான பதிலை தருவார். பொறுமையோடு நம்ம காத்திருந்தால் ஆசீர்வாதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப கர்த்தருக்காக பொறுமையோடு சங்கீதக்காரன் காத்திருந்தான். அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். கூப்பிடுதலை கேட்க வேண்டுமானால் பொறுமை வேண்டும். பொறுமை இல்லாவிட்டால் நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். ஒரு நாள் ஜெபித்தோம், ஒரு பதில் வராவிட்டால் 2வது நாள் ஜெபிக்க வேண்டும். 2வது நாள் பதில் வராவிட்டால் 3வது நாள் ஜெபிக்க வேண்டும். 3வது முறை பதில் வராவிட்டால் 4வது முறை ஜெபிக்க வேண்டும்.
நமக்கு தொடர்ச்சியாக நாம் பதில் வருகிறது வரையிலும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்து நம்ம ஜெபத்திற்கு ஒரு பலனை தருவார். அப்ப நம்ம எதிலெல்லாம் பொறுமையாய் இருக்க, பொறுமையாய் இருந்தால் ஜெபத்தை கேட்பார். எதில் இருந்தெல்லாம் பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். முதலாவது, பேசுவதற்கு பொறுமை வேண்டும். நம்ம பேசும்போது ஒரு பொறுமை நமக்கு தேவை. என்ன பேசுகிறோம், என்ன நம்ம பேசுகிறோம் என்கிற ஒரு பொறுமை நமக்கு தேவை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். நம்ம பொறுமையாய் பேச வேண்டும். சிலருடைய பேச்செல்லாம் பொறுமையாய் இருக்காது, பொறுமை இழந்த பேச்சுகளாக இருக்கும். ஒரு கணவனிடத்தில் பேசும்போது பொறுமை இழந்த பேச்சுகளாக இருக்கும். ஒரு மனைவியினிடத்தில் பேசும்போது பொறுமை இழந்து போன பேச்சுக்களாக இருக்கும். சில பேர் பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசும்போது ஒரு பொறுமையான பேச்சாக இருக்காது, பொறுமை இழந்து போன பேச்சுகளை பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பேசுகிறதற்கு பொறுமை வேண்டும். பொறுமையா பேசுங்க. மக்களேன்னு கூப்பிடுங்க, மோனேன்னு கூப்பிடுங்க. இதை நீ செய்யாதேன்னு சொல்லுங்க, இதை நீ செஞ்சா இந்த பாதிப்பு வரைன்னு சொல்லுங்க, இதை செய்யும் போது இந்த பிரச்சனையில நீ மாட்டிக்கொள்ளுவேன்னு சொல்லுங்க, அன்பாய் சொல்லுங்க. அப்படி சொல்லுவீர்களே ஆனால் அப்போ உங்களுக்கு பேசுவதற்கு பொறுமை தேவை. சில பேர் கோபத்தில் எது வேணும்னாலும் பேசி கொள்ளுவாங்க. அது அப்படி பேசும்போது அந்த 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 கூப்பிடுதலுக்கு பதில் வராது, கூப்பிடுதலுக்கு பதில் வராது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சில பேருடைய சொற்களின் மிகுதியினால தான் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. கணவனிடத்தில் சொற்களின் மிகுதி, பிள்ளைகளிடத்தில் சொற்களின் மிகுதி, அதனால தான் அந்த குடும்பத்திற்கு ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. பதில் வராமல் இருக்கிறதை பார்க்கிறோம். சொற்களின் மிகுதி, என்னெல்லாமோ பேசுறாங்க, எதையெல்லாமோ பேசிக்கொள்றாங்க. அப்ப எப்படி ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையாயிருந்தால் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, முற்கோபி மதிகேட்டை செய்வான். முற்கோபி, சில பேருக்கு முன் கோபம், உடனே முன் கோபத்தில் அவங்க பேசிடுவாங்க. முன் கோபத்தில் எதையெல்லாமோ பேசிடுவாங்க. முன் கோபத்தில் ஆத்திரத்தில் எதையெல்லாமோ பேசிடுவாங்க. அவங்களுடைய பெயர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க முற்கோபி. அந்த முற்கோபி, முற்கோபம், முற்கோபம். அப்ப சொற்களின் மிகுதியினால பாவம், அதனால தான் நிறைய பேருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. அப்ப நம்ம கூப்பிடும் போது நமக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால், நம்ம ஜெபிக்கும் போது பதில் கிடைக்க வேண்டுமானால் நம்ம பொறுமை தேவை. பொறுமை தேவை. பேசுவதில் பொறுமை, நம்ம இதெல்லாம் தேவை. தன் உதடுகளை அடக்கி கொள்ளணும், பொறுமை தேவை. கோபத்தை அடக்கி கொள்ளணும், அந்த பொறுமை நமக்கு தேவை என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பலவான், நல்ல பலசாலி, நல்ல உயரமா வாட்டச்சாட்டமா பயங்கரமா இருக்கிறவரை பார்க்கலும். இயேசு நல்லவர் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது சகோதரர் ஆர் புனிதராஜ் அவர்கள் மூலமாக 2005ஆம் வருடம் முதல் துவங்கப்பட்ட இந்த மிஷனரி கிராம ஊழியம் பிரதானமாக 7 வகையிலாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறது. கைப்பிரதி ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மிஷனரிகளை அனுப்பும் ஊழியம், ஆலயம் கட்டும் ஊழியம் மற்றும் சபை ஊழியம் ஆக 7 வகையிலான ஊழியங்களை நமது சகோதரர் ஆர் புனிதராஜ் அவர்கள் வழியாக கர்த்தரே இதை செய்து வருகிறார். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. தாங்களும் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படி பணிவுடன் அழைக்கிறோம்.
வாரீர், எங்களோடு இணைந்து செயல்படுவீர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல சாந்தமா அமைதியா அப்படி இருப்பாங்க பாருங்க, அவர்கள்தான் உத்தமமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பலவானுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். சாந்த குணம் உள்ளவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிற ஒரு தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. சாந்த குணம் உள்ளவருடைய ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன். அப்ப சாந்தமாய் நடந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். அமைதியாய் நடந்து கொள்ளுகிறவனுடைய ஜபம் கேட்கப்படும். சில பேரை நம்ம பார்க்கிறோம், நல்ல பலசாலியா, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அதுல இருந்தவன் இப்படி இருந்தவன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. நீ எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்ன 0 தான். ஆனா நீ சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தால் உன்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீ பலசாலி என்கிற பெருமையில நீ வாழ்ந்தால் தேவ கோபத்தை பெற்றுக் கொள்ளுவாய். சாந்தமா நடக்கணும், அமைதியாய் நடக்கணும், நல்ல மற்றவர்களிடத்துல கனிவாய் பேசணும், அன்பாய் பேசணும். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். நீடிய சாந்த குணம் உள்ளவர்கள், வசனம் சொல்லுகிற நம்ம ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் ஒன்று பேசுறதுல பொறுமை தேவை. 2வது சாந்த குணம். அவர்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். சாந்த குணம். நிறைய பேர் இந்த உலகத்துல சாந்தமே கிடையாது, குணம் நல்ல குணமே கிடையாது, ஒரு அமைதியான குணமே கிடையாது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படி பேசி அப்படி மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களை தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம வீட்டுல பாருங்க, அப்படி அந்த சாந்த குணம் இல்லை. நம்ம வீட்டுல ஒரு அந்த அமைதியான ஒரு குணம் இல்லை. அப்படி அந்த அமைதி, அந்த சாந்தம், அப்படி உள்ள அந்த அமைதி இருந்தால், சாந்தம் இருந்தால் அவர்களுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். ஞானமுள்ளவன் அறிவாளி வார்த்தைகளை அடக்குவானா. சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து அப்படி பேசிட்டே இருப்பாங்க. ஊரு கதை, உலக கதை, மற்றவங்க கதை, சர்ச்சுக்கு போன கதை, சர்ச்சில் உள்ள கதை, பாஸ்டர் கதை, ஊழியனுடைய கதை, உலக கதை, எல்லா கதையும் கட்டக்கடா பேசிட்டு இருப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குவானா. வார்த்தை அடக்கணும், சுருக்கமா பேசணும். சில பேர் பேச உட்கார்ந்து இருந்தா, ஐயோ நமக்கு காதுல இருந்து ரத்தம் தான் வராது. ஆனா ரத்தம் தான் வராது, பேசிட்டே இருப்பாங்க. அது அந்த காலத்துல உள்ள ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. நமக்கு அவங்கள விட்டுட்டு வரவும் மனசு வராது, விட்டுட்டும் வரணும். என்ன செய்ய? அந்த வார்த்தைகளை சுருக்கிறது இல்லை. வசனம் சொல்லுகிற அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். இந்த வசனத்தின் மூலமா நம்ம எல்லாம் ஒருத்தங்கள்ட்ட பேசினா ஒரு சுருக்கமா ஒரு சில காரியங்களை பேசணுமா முடிச்சோமா அப்படின்னு நம்ம இருப்போம். அது அவங்களுக்கு கஷ்டம், வெளியே சொல்ல மாட்டாங்க. எப்படா இந்த இவன் போவான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். வார்த்தையை சுருக்கமாய் பேசுகிறவன் அறிவாளி. வார்த்தைகளை சுருக்கி பேசுகிறவன், சுருக்கமா பேசுகிறவன், அப்படி சுருக்கி பேசுகிறவன் அவங்க அறிவாளி என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவனுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும். உன் மனதிலே சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. சில பேருக்கு சீக்கிரம் வந்துடும், எங்கதான் அந்த கோபம் இருக்குன்னு தெரியாது சொல்லுவாங்க. எங்கதான் இந்த கோபம் இருக்குன்னு தெரியாது. கோபம் அப்படி பொத்துட்டு பிச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் அவங்க திட்டி பேசி அப்படி மனைவியை காயப்படுத்துறது, புருஷனை காயப்படுத்துறது, பிள்ளைகளை கண்டபடி பேசுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. சீக்கிரம் கோபம் வருதா, கொஞ்சம் அடக்கி கொள்ளுங்க. அப்ப கோபம் சீக்கிரமாய் கோபம் வர்றவங்கள அடக்கணும். சில பேருக்கு அடங்குறதுக்கு மனசே வராது, அடங்கவே மாட்டாங்க. அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அடங்கவே மாட்டாங்க. அடங்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளுமா. மூடரின் நெஞ்சில அந்த கோபம் குடிகொள்ளும். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறேன், கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறார். அப்ப கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் பேச்சில் நமக்கு ஒரு பொறுமை இருக்க வேண்டும். அந்த பேச்சில் பொறுமைன்னா ஒரு அன்பு இருக்க வேண்டும்.
நான் இப்போ ஒருத்தங்கள்ட்ட பேசுறேன்னா நான் அவங்கள்ட்ட அன்பாய் பேசுனா அவங்க கவனமா கேட்பாங்க, கவனமா அது அந்த மாதிரி பம்பிழுத்து நம்மள ஒரு சில பேர் அந்த பேசுறது நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படா இவங்க நம்மளை விட்டு பெயருவாங்க என்கிற மட்டில் நம்ம பேசுவாங்க. அப்போ பேசுகிறதுக்கு பொறுமையா பேசுங்க, அன்பா பேசுங்க, சமாதானமா பேசுங்க, நல்ல கனிவா பேசுங்க. இப்படி பேசணும். அவங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். சில பேர் நீடிய சாந்தம், நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு சாந்த குணம் தேவை. சாந்தமா பேசுங்க. அப்படி ஒரு சாந்த குணம், ஒரு அமைதியான ஒரு குணம், அந்த குணத்துல நம்ம பேசணும். அதன் பிறகு சீக்கிரமாய் கோபம் கொள்ளக்கூடாதாம். கோபமே நமக்கு வரக்கூடாது. வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அறிவாளி வார்த்தைகளை நல்லா அடக்கி பேசுங்க. வார்த்தைகளை சுருக்கமாக பேசுங்க. ஒரு கணவன்கிட்ட பேசினாலும் சுருக்கமாக பேசுங்க, கொஞ்சம் சுருக்கி பேசுங்க. குடும்ப காரியங்களை பேசுங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் பேசுங்க. அப்படி கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க. சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது யாருக்கும் அது விருப்பமான காரியமாக இருக்காது. ஒரு முறை சொல்லிட்டோம், பேசியாச்சு, முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அவங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். இரண்டாவது, வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க பொறுமை வேண்டும். வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நம்ம சுதந்தரிக்கணும். ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தான். யாக்கோபு அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தான். அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்தரிக்க வேண்டும். அப்ப வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க நமக்கு பொறுமை தேவை. வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் ஒரு சில ஆண்டுகள் ஆகலாம், ஒரு சில வருடங்கள் கடந்து போகலாம், ஒரு சில காலங்கள் கடந்து போகலாம். பொறுமையா இருக்கணும். அப்பதான் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கணும். அப்ப அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிக்கணும். இது எத்தனை வருடம் ஆனாலும் எனக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் வேண்டும். நீங்க ஒருவேளை இப்போ உங்க கஷ்டப்படலாம். ஒருவேளை வாக்குத்தத்தம் நீ ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன், வருமானத்துல பெருக பண்ணுவார், இன்னும் நம்ம சரீர சுகத்துல பெருக பண்ணுவார், குடும்பத்துல நல்ல பெருக்கம் உண்டாகும். ஒரு கீழ்மாடி கட்டி இருப்பீங்க, மேல் மாடி கட்டுறதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருப்பார். அப்ப அது வரையில தருகிற காலம் வரையிலும், அந்த வருமானம் வருகிறது வரையில நம்ம பொறுமையா இருக்க வேண்டும். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கணுமா? நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கணும். ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறார். சில பேருக்கு 1 வருஷம் ஆகி இருக்கலாம், 5 வருஷம் ஆகி இருக்கலாம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை மறக்கிற தேவன் அல்ல. ஆபிரகாம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. 75 வயதுல தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். அதன் பிறகு பாருங்க 100 வயசுல தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அவன் 25 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான். அந்த 25 ஆண்டு காலங்களில் அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அதிலே அவன் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கவனம் உள்ளவனாயிருக்கிறான். 25 ஆண்டு காலமும் ஊழியத்திலே அவன் மற்ற காலங்களை விட இயேசு நல்லவர் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது சகோதரர் ஆர் புனிதராஜ் அவர்கள் மூலமாக 2005ஆம் வருடம் முதல் துவங்கப்பட்ட இந்த மிஷனரி கிராம ஊழியம் பிரதானமாக 7 வகையிலாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறது. கைப்பிரதி ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மிஷனரிகளை அனுப்பும் ஊழியம், ஆலயம் கட்டும் ஊழியம் மற்றும் சபை ஊழியம் ஆக 7 வகையிலான ஊழியங்களை நமது சகோதரர் ஆர் புனிதராஜ் அவர்கள் வழியாக கர்த்தரே இதை செய்து வருகிறார். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது.
தாங்களும் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படி பணிவுடன் அழைக்கிறோம். வாரீர், எங்களோடு இணைந்து செயல்படுவீர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொடுக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆலய கட்டுறதுல, ஊழியம் செய்கிறதுல அவன் அவ்வளவு வல்லமையாவன் இருக்கிறான். அதுல உண்மையாய் இருக்கிறான். அப்ப வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு நிறைவேறினது. அவன் நீடிய பொறுமை அவன் சுதந்திரித்து சுதந்திரிக்கிறது வரையிலும் நீடிய பொறுமை. 25 வருஷம் என்பது சாதாரணமாய் இருக்கிற காரியம் அல்ல. அப்ப 25 வருஷம் அவன் பொறுமையாய் இருந்தான். கர்த்தர் ஏற்ற காலம் வந்த போது அவனுக்கு அந்த குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதமாய் நம்ம காலங்கள் இப்படிதான் போகும். ஆனா நம்மளுடைய பிள்ளை, நமக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு இப்பதான் 10 வயசாயிருக்கும். இந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை மூலமாகத்தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்க முடியும். அப்படி எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். பெற்றோருடைய காலம் வரையிலும் அவ்வளவு கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். அந்த குழந்தை படித்து கொஞ்சம் காலங்கள் கடந்து போன பிறகுதான், எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகள் மூலமாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறது வரையிலும் பொறுமை நமக்கு தேவை. அப்ப பொறுமையை சகித்து கொள்ளுங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். முதலாவது, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால், ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால், ஜெபத்தின் மூலமாய் ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் பேசுகிறதுல பொறுமையாய் இருங்க, பொறுமையாய் பேசுங்க. அப்படி ஆண்டவர் சொல்லுங்க. இரண்டாவது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுல பொறுமையாயிருங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்துல தருவார், அதுவரையிலும் பொறுமையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும். இயேசு வருகிற காலம் வரையிலும் நமக்கு நீடிய பொறுமை, அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆலயத்துக்கு போகிறதும் ஊழியம் செய்கிறதும் அவருடைய வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். அல்ல உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களும் நமக்கு முக்கியம் அல்ல. ஒரு மனிதன் மரித்தால் எல்லாத்தையும் விட்டு தான் போகிறான். ஆனால் விட்டு விடாத ஒரே ஒரு காரியம் பரலோக ராஜ்யம். அப்ப ஆண்டவர் வருகிறது வரையிலும் பொறுமையாய் இருக்க வேண்டும். இயேசு சொல்லி கொண்டு போயிருக்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்ப சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவார். அவர் வருகிறது வரையிலும் பொறுமையாய் இருக்க வேண்டும். பொறுமையோடு ஆராதனை செய்யணும், பொறுமையாய் ஜெபிக்கணும், பொறுமையாய் ஊழியங்களை செய்யணும், பொறுமையாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஏசப்பா வருகிறது வரையிலும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அதை ஆண்டவர் அவருடைய வருகை ஒரு பயிரிடுகிற ஒரு விவசாயியை அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப விவசாயி தோட்டத்தில் போய் அந்த பயிர்களை விதைத்த உடனேயே அவனுக்கு பலன் கொடுப்பதில்லை. அவன் பயிர் போட்டு விட்டான், மழைக்காக காத்திருக்கிறான். மழை வந்தவுடனே அதற்கு தண்ணி பாய்ச்சுகிறான், உரம் போடுகிறான், அதற்கு களை எடுக்கிறான், எவ்வளவோ காரியங்கள் செய்கிறான். அதற்கு பிறகுதான் அவனுக்கு அந்த பலன் கிடைக்கிறது. எவ்வளவோ காலங்கள் போன பிறகுதான் அந்த விவசாயிக்கு பலன் கிடைக்கிறது. அதை போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும்
இப்படி இருக்கிற சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீங்கள் நீடிய பொறுமையாயிருங்கள். நீங்க அதுவரையிலும், அவர் வருகிறது வரையிலும், ஒரு விவசாயி அந்த பலன் கிடைக்கிறது வரையிலும் அவன் எவ்வளவு காலங்கள் காத்திருக்கிறான். பலன் கிடைக்கிறது வரையிலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுகிறான், உரம் போடுகிறான், களை எடுக்கிறான், எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதுபோல இயேசு நமக்கு வருகிறது வரையிலும் நம்ம ஆராதனை செய்யணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காய் வாழணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி உள்ளவர்களுக்குத்தான் ஆண்டவர் வருகையில பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருக்கணும். நீடிய பொறுமை, நல்ல நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தணும், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அப்ப நம்ம நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும், இருதயங்களை நம்ம ஸ்திரப்படுத்தணும். இருதயத்துல ஆண்டவருடைய வருகைக்கான அந்த ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவர் வருவார், இயேசு வருவார், நம்மளை அழைத்து கொண்டு போவார், அவருடைய நமக்காக கட்டப்பட்ட வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். வருமளவும் நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும். அப்ப இப்படி ஆண்டவருடைய ஜெபத்துல உண்மையாய் உறுதியாய் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்ப ஜெபத்தை கேட்கும் போது நமக்கு ஆண்டவர் பொறுமையை தருவார். ஜெபிச்சு பாருங்க, ஜெபிக்க 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 ஆண்டவருடைய உண்மையான ஒரு பிள்ளையாய் இருந்தால் நம்ம பொறுமையாய் இருப்போம். வீட்டில் சண்டை போட மாட்டோம், பிள்ளைகளை திட்ட மாட்டோம், பக்கத்தில் உள்ளவங்களை குறை சொல்ல மாட்டோம். ஒரு பொறுமையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஜெபிக்கிறவர்கள், ஜெபத்தை கேட்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களுடைய வாக்குத்தத்தங்கள் அது அப்படியே நிறைவேற்றப்படும். நிறைய பேர் ஜெபிக்கும் போது இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படல. நிறைய பேர் ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஒரு பக்கம் பொறுமை உண்டாகும், இனி ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் நிறைவேறும், இனி ஒரு பக்கம் அவருடைய வருகையில் நம்மளை எடுத்து கொள்ளப்படுவார். அப்ப ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்து கொள்ளுவார். ஜெபிக்கிறவர்கள் தான் பொறுமையோடு இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் அவருடைய வருகை வரையிலும் பொறுமையாய் இருப்பார்கள். அப்படி ஆண்டவருடைய வருகை வரையிலும் நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்க நம்ம இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிச்சு கொள்ளுங்க. சில நேரங்கள் நம்ம ஜெபிக்காத நிறைய பேரை பார்க்கிறோம். கிறிஸ்தவங்க தான், ஆலயத்துக்கு போறவங்க தான், ஒரு பொறுமையும் இருக்காது. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு பொறுமை கொடுங்க ஆண்டவரே. ஒரு பொறுமையே இல்லை. ஒரு பொறுமை இருக்காதா? ஒரு பொறுமையும் இருக்காது. அப்படி பொறுமை இல்லாதவர்களை பார்க்கிற அவங்க எல்லாம் ஜெபிக்காதவர்கள். ஆலயத்துக்கு போறவங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு மட்டும் போறவங்க, உண்மையாய் ஜெபிக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, அவங்களுக்குள்ள ஒரு பொறுமை இருக்கும். அது தேவை. அந்த பொறுமையோடு வாழுவோம். வாக்குத்தத்தங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீங்க. எவ்வளோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமா தந்திருக்கிறார், சுதந்திரிப்பீங்க. முடிவில் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை இன்னும் கேட்கல ஆண்டவரே. ஜெபத்திற்கு எனக்கு பதில் வரல ஆண்டவரே. நான் தான் ஜெபத்தில் ஆண்டவரே ஒரு பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் மகள், என் மகன், என் கணவன் இந்த ஜெபத்திற்கு காத்திருக்கிறாங்க அப்பா, பதிலுக்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு உம்முடைய சமூகத்திலிருந்து ஒரு பதில் வரட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா தேவ பிள்ளைகளையும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திற்கு பதில் வரட்டும். பதில் வந்தாலே நீங்க பொறுமையாய் இருப்பீங்க. பொறுமை ஒரு முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று
பொறுமை எனக்கு தேவை ஆண்டவரே. இந்த வேலைக்கு எனக்கு ஒரு பொறுமை தேவை. இந்த ஆண்டவரே, இந்த தேவைகளுக்கு எனக்கு ஒரு பொறுமை தேவை. பொறுமையோடு நான் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாக்குத்தத்தமாய் எங்களுக்கு சில வசனங்களை தந்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் பொறுமையோடு ஆண்டவரே காத்திருந்து ஜெபித்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு நல்ல பொறுமை, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய நற்குணம், இது ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கும்படி ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பீராக. ஆண்டவர், உங்க வருகைக்காகத்தான் நாங்க காத்திருக்கிறோம். நீங்க சொல்லி கொண்டுதானே போயிருக்கிறீங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிட்டு போனீங்க. உம்முடைய வருகை சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். தகப்பனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், தருகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர். இந்த இடத்துல சில பிள்ளைகள் சில தேவைகளுக்காக ஆண்டவரே, ஒரு வியாதியிலிருந்து விடுதலைக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஆண்டவரை ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கட்டாயம் இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த இடத்திலிருந்து ஒரு அதிசயங்களை அற்புதங்களையும் காண கிருபை தார். மறுபடியும் புதன்கிழமை மாலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாம இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். உங்க கரத்திலங்களை தாழ்த்துகிறோம், தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.